இன்று நாம் கொண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். சோசலிச புரட்சியினுடைய அவசியம் ஏதோ நவம்பர் 7 தொடங்கி விட்டதுன்னு சொல்ல முடியும். அதனுடைய போராட்டம், அதனுடைய லட்சியம் கட்சி உருவானதிலிருந்தே தொடங்கியது. அதாவது லெனின் தலைமையில் உருவாக்கப்பட்ட போல்ஷிக் கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுதே அதனுடைய லட்சியம் சோசலிச புரட்சியை, கம்யூனிசத்தை அடைவதுதான் அப்படின்றத அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டுதான் முன்னேறும். சோசலிச புரட்சிக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இந்த நவம்பர் புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த முதலாளித்துவ புரட்சி, பிப்ரவரி புரட்சின்னு சொல்லக்கூடிய முதலாளித்துவ புரட்சி நடக்குது. அந்த நேரத்துல லெனின் ரஷ்யாவுக்குள்ள நுழைகிறாரு. ஹலோ, எக்கோ ஆகுது. சரி, தொடங்க. லெனின் ரஷ்யாவுக்குள்ள நுழையும் போது மிகப்பெரிய மக்களுடைய வரவேற்பு. இதுவரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த மக்களுடைய அவ்வளவு பெரிய வெள்ளம் அவரை வரவேற்கிறது. அப்ப மென்ஷிவிக்குகள் வாங்க, நாம ஒரு உடன்பாடு காணலாம், நம்மளுக்குள்ள ஒரு பொது உடன்பாடின் மூலமாக இதை சாதிக்கலாம், நாம ஒரு கூட்டு இதுவை உருவாக்கலாம் அப்படின்னு அழைக்கிறாங்க. லெனின் அதை தூக்கி உதாசீனப்படுத்தி விட்டு மக்கள் மத்தியிலே போய் உரையாற்றுகிறார். என்னன்னு சோசலிச அவர் மொத்த விஷயங்களையும் பேசிவிட்டு முத்தாய்ப்பாக அன்றைய அந்த பிப்ரவரி புரட்சியினுடைய முதல் நாளே அவர் ஆற்றிய முதல் உரையிலே அவர் எழுதிய இறுதி முழக்கம் என்பது சோசலிச புரட்சி ஓங்குக. ஒரு முதலாளித்துவ புரட்சியினுடைய முடிவு, அதாவது தொடக்கம், அது ஏதோ முதலாளித்துவ புரட்சி நடந்து முதலாளித்துவத்தை வளர்த்து அதற்கப்புறமா தான் சோசலிச புரட்சி என்பது அல்ல. அவர் அன்ற முதல் நாளே மக்கள் மத்தியில் சோசலிச புரட்சிக்கு அறைகூவி. இன்னும் அது கோட்பாடு ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், முதலாளித்துவ புரட்சியும் சோசலிச புரட்சியும் அடுத்தடுத்தாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு போக்கின் ஒரு சங்கிலியின் 2 கரணைகள். ஒரு சங்கிலியில எப்படி 2 கரணை ஒண்ணு பிணைஞ்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் செயின் ரியாக்ஷன் மாதிரி, அது மாதிரி முதலாளித்துவ புரட்சிக்கு அடுத்தடுத்ததாக உடனடியாக செய்யப்பட வேண்டியது சோசலிச புரட்சி என்பதை நிறுவியவர் லெனின். அதுக்கு அறைகூவல் விடுத்தவர். அன்றைய பிப்ரவரி புரட்சியினுடைய முதல் நாளே எழுப்பிய அந்த முழக்கம்தான் நவம்பர் 7 புரட்சி. அதாவது ரஷ்ய காலண்டரிலே சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் 25ஆம் புரட்சி, அக்டோபர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அக்டோபர் 25ஆம் நாள் அந்த புரட்சி நடந்தது. நமக்கு நவம்பர் 7. இந்த புரட்சியினுடைய சாதனையாக என்ன சொல்ல முடியும்? எதை இழந்தார்கள், எதை பெற்றார்கள்? இன்னும் சொல்ல போனா முதலாளித்துவ புரட்சி நடந்த உடனே பாரதி கூட முதலாளித்துவ புரட்சியை வரவேற்றார், ஆனா சோசலிச புரட்சியை வரவேற்றார். பல முதலாளித்துவவாதிகளுக்கு சோசலிசத்தை கண்டாலே ஒரு வெறுப்பு, பயம், அச்சம், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. எடுத்த உடனே என்ன சொன்னாங்க? இந்த கரன்ஸ்கியினுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. முதலாளித்துவ புரட்சி முடிஞ்ச உடனே இந்த ஆட்சி அமைப்புல கலந்துங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஆளுங்களா இருந்தா ஓடி போய் கலந்துன்னு இருப்பாங்க நிறைய பேர். கம்யூனிஸ்ட் இதுல ஆட்சிக்கு இல்ல, அந்த கேட்டு வாசல் பக்கம் விடலைன்னா கூட எப்படியாவது அந்த ஆட்சியை நிலைநிறுத்தி விட வேண்டும் அப்படின்னு துடித்துக் கொண்டிருக்கிற வேளையில யாரை வீழ்த்திய வந்த ஒரு அரசாங்கத்தை நான் கலந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் சோசலிச பாதையை நோக்கி போக வேண்டும், இந்த கரன்ஸ்கி அரசாங்கம் அதற்கு தகுதியான அரசாங்கம் இல்லை என்பதை ஆணித்தரமாக முதலில் நாம் இந்த அரசாங்கத்தை கலந்து கொள்ளக்கூடாது, இதை நிராகரிக்க வேண்டும் என்று முதல் முழக்கத்தை எழுப்பினார். அதுவும் ஜெயிச்ச ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறது, அடுத்த கட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த எழுப்பின அந்த முதல் நாள் முழக்கத்தினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல ஒரு சில நாட்களில் இதே பேச்சை எந்த உரையை ஆற்றினாரோ அந்த உரையையே அப்படியே வைத்து ஏப்ரல் ஆய்வுரையை ஒரு ஆய்வுரையாக வைத்து நவம்பர் புரட்சிக்கு வித்திடுகிறார். என்ன அதனுடைய முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது?
ஏன் நாம் நவம்பர் புரட்சியை நினைவு கூற வேண்டும் என்ற இன்றைய நிகழ்வோடு பொருத்தி போனாதான் ஏதோ நவம்பர் புரட்சி ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோமாம். மிகப்பெரிய இந்த இந்த நூற்றாண்டின் ஏன் இனி வரும் நூற்றாண்டுகளுடைய முதல் துவக்கமாக இருந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய சந்தோஷமான அந்த நவம்பர் புரட்சி, சோசலிச புரட்சி என்பது மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். ஆனால் நமக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் ஆகிறது என்றால், உண்மையிலேயே நவம்பர் புரட்சி எதை லட்சியமாக கொண்டதோ, எந்த தேவையிலிருந்து நவம்பர் புரட்சிக்கான தேவை வந்ததோ, அதே நிலைமையில் தான் இந்தியாவும் இருக்கிறது. ஜார் என்னென்ன செய்தானோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான் இன்றைய மோடி என்கிற ஜார். இந்த மோடியின் ஜாருக்கு பல பேர் இன்று எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சமரச பாதையை மேற்கொண்டு தனது தனது ஆட்சியை கூட தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களோடு சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லா மாநிலமும் இதுக்கு விதி இருக்கலாம். நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்ன கண்டுக்காரு. அதை தூக்கி எறிய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? எல்லா செல்வமும் மக்களிடையிலே குவிந்து கொண்டிருந்தது. மக்களுடைய செல்வங்கள் எல்லாம் ஜார்மன் கையிலே குவிந்தது. ஆட்சிக்கு வந்த கெரன்ஸ்கி அரசாங்கனுடைய அயலுறவு அந்த அமைச்சர் சொல்றார், இந்த போரை அன்று முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. ரஷ்யா அதிலே பங்கேற்று, அதாவது அணி சேர்க்கை ஒரு அச்சு நாடுகளிலே அணி சேர்ந்து அது தனது போரை நடத்தி கொண்டிருந்தது. ரஷ்ய மக்கள் மிக வலிமை ஒரு வறுமையின் நிலைமையில் இருந்தாங்க. தினம் தினம் செத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த போர்ல. ஒரு பக்கம் போர்ல சாவறது, இன்னொரு பக்கம் வறுமையில சாவறது. ஆனால் சொத்துக்கு மட்டும் கொஞ்சம் நெஞ்ச பஞ்சம் இல்ல. விவசாயிகள் நிலைமை ரொம்ப கொடுமை. விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் விவசாயம் உண்ணுவதற்கு வழி இல்ல. அந்த வழி இல்லாத நிலைமையில எல்லா நிலமும் எடுத்துன்னு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நிதி திமிங்கலங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்தி இருந்தார்கள். எப்படின்னா, பேங்க் செக்டார் நிதி நிதி மூலதனங்கள் எப்படி அந்த நிலத்தை எல்லாம் தன் கையிலே வைத்துக் கொண்டிருந்தது. சொத்துக்கள் எல்லாம் குவிந்து வைத்திருக்குது. ஆனால் இப்படி இருக்கிற ஜார் அரசாங்கத்தை தகர்த்தெறிந்து விட்டு தான் மக்கள் அந்த புரட்சிக்கு தயாராகி லெனினுடைய அறைகூவலை ஏற்று பல்வேறு வர்க்கங்கள் இருந்தாலும் கூட லெனினுடைய அந்த அறைகூவலை ஏற்று இந்த புரட்சிக்கு அணியமாகினார்கள், முறியடித்தார்கள். அங்கே ஒரு ஜார் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களிலே அந்த அயலுறவு கெரன்ஸ்கி அரசாங்கத்தினுடைய அயலுறவு மந்திரி சொல்றாரு, மக்கள் இந்த போரை ஒரு இறுதி நிலைக்கு எடுத்து வரும் வரையில் அதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அந்த போருக்கு ஆதரவு அளிக்கிற வேலையை செய்த உடனே மக்கள் ஆர்ப்பரித்தார். எந்த அளவுக்கு போரை ஆதரித்து ஒரு சார்பு நின்று அதை போரை நடத்த வேண்டும், அதை முடிவுக்கு கொண்டு வர வரை நாங்க போர்ல பங்கேற்போம், அதற்கான எல்லா விஷயங்களையும் நாங்க செய்வோம் அப்படின்னு ஒருத்த அறிவிக்கிறாங்கன்னா, அப்ப எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அன்னைக்கு மக்கள் கிளர்ந்தெழுந்து கிரன்ஸ்கியை எதிர்த்து முறியடித்தார். அதுல ரஷ்யா நவம்பர் புரட்சிக்கு போனதுக்கு, லெனின் தலைமையில் நவம்பர் புரட்சிக்கு போனதுக்கு விவசாயிகள் மீண்டும் மீண்டும் பிழிந்து அவர்களை எல்லாம் ஓட்டாண்டியலாக்கிய கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தியதுதான் மிக முக்கியமாக வேகமாக ஒரு நவம்பர் புரட்சியை நோக்கி போவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிறது என்று அன்றைய இருந்த வரலாற்று ஆய்வாளர்களே சொல்வார்கள். அந்த அளவுக்கு கெரன்ஸ்கி அரசாங்கம் கூட ஒரு முதலாளித்துவ கூட்டு அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட மிக மோசமாக மக்கள் ஜார் என்ன செய்தானோ அதே அளவுக்கு மக்களை அடக்கி ஒடுக்கி செய்கின்ற அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். இன்றைய நிலைமை அதேதான். 70% சொத்து இன்றைக்கு 70 நாட்டினுடைய மொத்தம் 70% சொத்தை 1% பணக்காரர்கள் இன்னைக்கு குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். உலக வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் சுரண்டலை எல்லாம் இன்று ஒரு சிலரின் கையிலே, அதாவது 1% கையிலே இருக்கிறது. இந்தியாவிலும் அதே நிலைதான் இருக்கிறது. விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் இன்று பேங்க்ல அடமானமா கிடக்குது, இல்லைன்னா கரம்பா கிடக்குது. விவசாயம் செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு பேங்க்ல லோன் தரலைன்னா எவனும் விவசாயமே பண்ண முடியாது. விவசாயம் லோன் வாங்கிட்டு பண்ணாலும் வாழ முடியாது.
தொழிலாளர்கள் நிலை இன்னும் சொல்லவே வேண்டாம். தொழிலாளர்கள் வாழ வழியின்றி இன்று எல்லா வகையிலும் ஒடுக்கி 10 மணி நேரம், 12 மணி நேரம், இன்று 14 மணி நேரமாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 மணி நேரம் அதிகாரப்பூர்வமாக இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் கோர்ட்ல கேள்வி கேட்கறதில்ல, யாரும் செய்யறதில்ல. 12 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை என்பது எப்படி அன்னைக்கு சோசலிச சமூகத்தில் சாதிக்கப்பட்டதோ, அந்த தேவையை மீண்டும் இன்று சோசலிச புரட்சியினுடைய அவசியத்தை தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலே செய்ய வேண்டிய அவசியத்தை இன்றைய நிலைமைகள் கோருகின்றன என்பதுதான் உண்மையான நிலைமை. ஏன் நவம்பர் புரட்சியை நாம் கொண்டாடுகிறோம்? நவம்பர் புரட்சி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தந்தது. உழைப்பிற்கு ஒரு விடுதலையை தந்தது. அதாவது உழைப்பிலிருந்து முற்றிலுமாக விடுதலை, அதாவது உழைக்காமல் சாப்பிடுவதல்ல. உழைப்பை என்பது இன்று எதை உழைக்கிறோமோ அதனுடைய பலனை அந்த மக்களே மீண்டும் அனுபவிக்கின்ற நிலைமைக்கு உருவாக்கியது சோசலிச புரட்சி. அவர்களோடு அந்த பாட்டாளி வர்க்க தலைமையிலே ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கியது. அதோடு தொழிலாளிகள், விவசாயிகளையும், இதர வர்க்கத்தையும், அதாவது நம்மளுடைய நேச வர்க்கத்தையும் அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு ஒரு புரட்சிகரமான ஒரு பாதையை நோக்கி முன்னேறுவதற்காக வழிவகுத்தது இந்த சோசலிச புரட்சி, நவம்பர் புரட்சி. இங்கே முதலாளிகள் எதிரிகள் தான் அவர்கள் சுரண்டுகிறார்கள். என்ன மிகப்பெரிய வேலை செய்தது என்றால், நிலம் பறிக்கப்பட்டு அவை கூட்டுடைமையாக்கப்பட்டன, அதாவது கூட்டுறவுகளாக ஆக்கப்பட்டன அல்லது அரசுடைமையாக்கப்பட்டன. தொழிற்சாலைகள் முழுவதுமாக அரசுடைமையாக்கப்பட்டன. இதன் மூலமாக சுரண்டுவது முற்றிலுமாக தடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த சோசலிச புரட்சியின் மூலமாக சாத்தியமாகும். நாம சொல்றோம் என்ன, எல்லாம் பிரைவேடைசேஷன் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு? எதுவும் விட்டு வைக்கல, எல்லாம் 100% பிரைவேடைசேஷன். தனியார் மயம் என்பதென்றால் ஏதோ இந்த நாட்டினுடைய முதலாளிகள் தனியார் மயத்தை உருவாக்குவதல்ல. இன்று அமெரிக்காவினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த முதலாளிகளிலே ஒரு சில பேர் மோனோபோலி, அதாவது ஏகபோகம் அடைந்து இன்று ஒரு சிலரின் கையிலே அரசாங்கத்தையே கொண்டு போய் சேர்க்கும் என்றவர்கள். ஒரு அரசாங்கத்தை, பாராளுமன்றத்தை, செனட்டை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த ஒட்டுமொத்த அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை நிர்வகிக்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு கார்ப்பரேட்டின் கையிலே அங்கே அமெரிக்காவிலே குவிக்கப்பட்டிருக்கு. அதே நிலைமை தான் இந்தியா. அங்க அறிவிச்சிட்டு செய்யறான், இங்க அறிவிக்காமல் செய்யறான். எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமைக்கு ஒரு மோசமான நிலைமையை எப்படி கரன்சி அரசாங்கம் எல்லாரையும் அடக்கியதோ, எந்தெந்த கருத்துக்களை எதிர்த்து போராடுவர்கள் எல்லாம் ஒடுக்கியதோ, கைது செய்ததோ, அதே போல் இன்றும் மோடி அரசாங்கம் திட்டமிட்டு ஒட்டுமொத்தமாக இன்று கைது செய்து மக்களை அடைத்து, அதாவது எதிர்கட்சிகளே இல்லாத, ஓட்டே இல்லாம, தேர்தலே இல்லாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் ஒண்ணுமில்லை, உள்ள போடுறதுதான். இல்லையா தேர்தல்ல செல்லாதாக்குறது தான். எல்லா வகையிலும் தேர்தலற்ற ஒரு ஜனநாயகத்தை, தேர்தலே இது ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த பெயரளவுக்கான தேர்தலை கூட அனுமதிக்க முடியாத ஒரு கார்ப்பரேட்டுகள், ஒரு முதலாளித்துவத்துக்கு நடுவில் நடக்கின்ற அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கூட தேர்தல் கிடையாது என்பதை சில ஏகபோகம் அடைந்த முதலாளிகள், குறிப்பாக அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிற இந்த நிதி மூலதன கும்பல்கள் இன்று இங்கிருக்கிற கார்ப்பரேட்டுகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யா நோக்கி போலாமா, சீனாவை நோக்கி போலாமா இப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க, பேரம் பேசுறாங்க. பேரம் பேசத்தில் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதையே ஒரு விடுதலையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் பல பேர் இது ஒரு சுதந்திரமான முதலாளித்துவம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒப்பந்தத்தின் மூலமாகவும், கடனின் மூலமாகவும், பல்வேறு இராணுவ அரசியல் நடவடிக்கைகள் மூலமாகவும் அமெரிக்கா இந்தியாவை மீண்டும் மீண்டும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு ஆதிக்கத்திலும் தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு இன்று இந்தியா அதன் கீழே இருத்தப்பட்டிருக்கிறது. 4 அடிப்படை ஒப்பந்தங்கள் மொத்தமா உருவாகி 2018 அது முழுமையாக்கப்பட்டு 2018 2020 4 அடிப்படை ஒப்பந்தங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திடப்பட்டார். அதுல இருந்து வெளியேற அமல்படுத்துறது தான் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒப்பந்தத்தில். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் காம்பாக்ட் ஒப்பந்தம். அதை செயல்படுத்துவதில் எப்படி செயல்படுத்துவது என்பதை ஒவ்வொரு படிப்படியாக செயல்படுத்துவது என்பதை குறித்துதான் காம்பாக்ட் ஒப்பந்தம் மோடி அந்த ட்ரம்பினுடைய போய் பிப்ரவரி மாசத்திலே போய் கையெழுத்து போட்டு வர்றார். எவ்வளோ வெளியே போய் பாக்குறாங்க, இந்த பக்கம் ரஷ்யா போறாங்க, இந்த பக்கம் இந்த எல்லாம் போறாங்க. ஆயில் பங்கேற்கிறதா சொல்றாங்க.
ஆனால் ஆயில்ல பங்கேற்றாலும் சரி, ஆயில் போய் ரஷ்யால கிட்ட வாங்கினாலும் சரி, எதுல வாங்கினாலும் சரி, இப்பொழுது அவங்களோட வாங்கக்கூடாது. அதை ரத்து பண்ணணும்னு சொல்ல அதுக்கும் ஒத்துக்கொண்டிருக்கு. இன்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ அமெரிக்காவின் எதிர்ப்பு வீரராக இடையில் ஒரு காட்டிக் கொண்டிருந்த நிலைமையை மோடியை ஏதோ ஒரு பெரிய ஒரு போராளி மாதிரி காட்டிக் கொண்டிருந்த நிலைமை பிம்பம் உடைத்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டு மீண்டும் அமெரிக்காவின் காலடியிலேயே மீண்டும் ட்ரம்பின் சொல்வதை எல்லாம் கேட்டு கையெழுத்திடும் நிலையிலே இனி மாற்றப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் மாறி வரணும்னு நினைச்சாலும் கூட, அதாவது குறைஞ்சபட்சம் வேற ஒரு ஏகாதிபத்தியத்தின் கீழே போய் நம்ம பேரம் பேசி அதிக லாபத்தை அடைவதாம் என்றாலும் கூட இன்று அமெரிக்கா அதை விடுவதற்கு தயாராக இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் ஆதிக்கத்தின் கீழே தன்னை இந்தியாவை இருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைதான் அன்றைய ஜார் அரசாங்கம். அதை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் லெனினுக்கு எப்படி ஒரு முதலாளித்துவ புரட்சி தேவைப்பட்டதோ, அதுக்கு அடுத்தது எப்படி நவம்பர் 7 இன்றைய சோசியலிச புரட்சி தேவைப்பட்டதோ, அதே நிலைமையில் தான் இந்தியாவும் ஒரு முதலாளித்துவ புரட்சி நடத்தி அதனோட தொடர்ச்சியாக சோசியலிச புரட்சி நடத்த வேண்டும் என்பதை இன்று உறுதியாக்கியது. தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன இருக்குது? 80% கான்ட்ராக்ட் ஊழியர்கள். இன்றைக்கு கனிமம், நிலம், நீர் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று கார்ப்பரேட்டின் கையில். நீங்க எதை வேணாலும் எடுத்துங்க. எல்லா கனிமங்களும் அவர்களுடைய. எல்லா ஒப்பந்தமும் இன்று ஏகாதிபத்தியம் நீட்டு இடத்தெல்லாம் கையெழுத்துவாங்க. அந்த நிதி மூலதன கும்பல் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சில கார்ப்பரேட்டுகளிடம் முதலீடு செய்து அதை தனதாக்கி கொள்வதற்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறது இன்று அமெரிக்கா. இப்படி அனைத்தையும் இழந்து ஒரு மோசமான நிலையிலே இந்தியா இருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் தான் இதை எதிர்த்து முறியடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த சோசியலிச புரட்சி, இந்த நவம்பர் புரட்சி நமக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு உத்வேகத்தை உருவாக்கியது. ஆம், நிச்சயம் சாதிக்க முடியும். இந்த நவம்பர் புரட்சி நடக்கலன்னா என்னென்ன கதை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் சாத்தியம். இப்பயே அதானே. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம். அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்ல. அது பழைய விஷயம். லெனின் அன்னைக்கு ரஷ்யாவுக்காக செஞ்சது. இப்படி பல கதைகள். இப்பயும் கம்யூனிஸ்ட் தலைமையில் இருப்பவர்கள், கம்யூனிஸ்ட் பேரை செய்து சொல்லிக் கொண்டிருப்பவர்களே, அதெல்லாம் இன்னைக்கு போதும். ஸ்டாலின் சொல்கிறார், லெனினியம் என்பது ஏகாதிபத்திய காலகட்டத்தில் உருவாகின மார்க்சியம் என்கிறார். ஏகாதிபத்திய சகாதம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் இவர்கள் லெனினியம் முடிந்து விட்டதாக அறிவிக்கிறார். ஏகாதிபத்தியம் இன்னும் எல்லா நாடுகளும் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அழிவும் தருவாயில் இருக்கிறது. அதை அழித்து அது தானாக அழியாது. அது ஒரு பாட்டாளி வர்க்க தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியால் தான் அழிக்க முடியும் என்பதை இந்த நவம்பர் புரட்சி நமக்கு நினைவூட்டுகிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது. இதைதான் நாம் இன்னைக்கு நவம்பர் புரட்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நவம்பர் புரட்சியின் மூலமாக நாம் சாதிக்க வேண்டியது என்ன? லெனின் எதை சாதிச்சார்? எதை நாம் உண்மையிலேயே கொண்டு போக வேண்டும்? தொழிலாளர் வர்க்கத்தின் தலைமையில் ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியை உருவாக்குவது, ஒரு முதலாளித்துவ வர்க்க கூட்டு அரசாங்கத்தை உருவாக்குவது என்பதற்கு கூட ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையை நிறுவுவது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையை நிறுவுவது, பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை உருவாக்குகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நிறுவுவது. இந்த அப்படியா இருக்குது? பாசிசத்தை தனி ஒரு கட்டமாக சொல்லி, அதுக்கு தனி ஒரு வியாக்கியானம் சொல்லி, இன்னைக்கு அதுக்கு தனியா ஒரு தனி சகாப்தத்தையே படைக்கிறார். ஏகாதிபத்திய சகாப்தத்தின் ஒரு விளைவு பாசிசம். பாசிசம் வந்தே தீரும் என்று அர்த்தம் இல்ல. பாசிசம் வந்தால் என்ன செய்வது? அது ஏகாதிபத்திய சகாப்தத்தினுடைய நிதி மூலதனத்தினுடைய ஆட்சி, அதனுடைய பிற்போக்கான ஒரு சிறிய கும்பல் செய்கின்ற ஆட்சி, அதை அகற்றுவதற்கு பாட்டாளி வர்க்கம் தன் தலைமையில் தனதுக்கான கூட்டு வர்க்கத்தை உருவாக்க வேண்டும், புரட்சிகர வர்க்கத்தை உருவாக்க வேண்டும். எதை மாற்றம் செய்ய கோருகிறதோ அதை உருவாக்க வேண்டும். நிதி மூலதனத்தை அடித்து நொறுக்கின்ற, குறிப்பாக இன்று எலான் மஸ்க் போன்ற ஒரு நிதி மூலதன கும்பல்களை இந்தியாவிலே அம்பானி, அதானி போன்ற நிதி மூலதன கும்பல்களை அடித்து தூக்கி அந்த கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து போராடுகின்ற, தூக்கி எறிகின்ற சக்திகளை நாம் இணைத்துக் கொண்டு போராட வேண்டியது. அப்படியா இருக்குது இன்னைக்கு பாசிசத்தினுடைய கூட்டு. எதிர்கட்சின்றாங்க. எதிர்கட்சியா, எதிர்கொள்கையா?
கட்சியே இப்ப எதுக்குன்றது பிரச்சனையாயிடுச்சு. இப்ப கட்சினாவே எல்லாமே கட்சியா? எதிர்க்கட்சின்னா பாஜக எதிர்க்கிறவங்க எல்லாமே எதிர்க்கட்சி. அப்படி அல்ல. 1000 குற்றீசல் கட்சிகள் உண்டு. எதிர்கொள்கையுடைய குறிப்பாக நிதி மூலதன ஆதிக்கத்தை, ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி ஒரு முதலாளித்தார ஒரு கூட்டரசாங்கத்தை, அதாவது புதிய ஜனநாயக புரட்சியை படைக்கின்ற விருப்பமுள்ள கட்சியை கொண்டு ஒரு ஆட்சியை அமைப்பது, அல்லது அதற்கு தோதாக அமையக்கூடிய ஆட்சி அமைப்பது. ஒரு புதிய ஜனநாயக புரட்சி நடத்துவதற்கான விடுதலையும், சுதந்திரத்தையும் இந்த நிதி மூலதன ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது நமக்கு தொழிலாளிகளுக்கு விடுதலையும் அதிகமாக சாத்தியமாக்குகின்ற கட்சியோடு கூட்டு. அதுதானே வைத்தார். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? எதிர்க்கட்சின்னு ஒரு வார்த்தை இருந்தா போதும். அவங்க கீழ போய் சேர்ந்துடும். இப்படிதான் சொல்லணும். சிவப்பு சட்டை போட்டிருந்தா போதும். அவன் கம்யூனிஸ்ட். இது ஆதிபராசக்தி கோயில்ல சொல்ற மாரி. சிவப்பு சட்டை போட்டவன்லாம் கம்யூனிஸ்டா? சிவப்பு சட்டைன்னு ஒருத்தன் போட்டா போதும். அவன் கூட நம்ம போய் சேர்ந்துக்கலான்ற மாரி, இன்னைக்கு கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சி அரசியலை பேசிக் கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு வேதனையான இந்த பாசிசம் முறியடிக்க முடியாத ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதற்கு ஒரு காரணம். ஆனால் லெனின் கட்சியை பார்க்கவில்லை. கெரன்ஸ்கி அரசாங்கத்தில் எது கூட்டு அரசாங்கமாக முதலில் எப்படி பிப்ரவரி புரட்சிக்கு கூட்டு வர்க்கமாக இருந்த மென்சுவிக்கிகள் உட்பட எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு முதலாளித்துவ புரட்சியை நடத்துவதற்கு சேர்ந்தாரோ, அதோடு விருப்பம் இருக்கும். ஜார் அரசாங்கம் தூக்கி எறிவதற்கு குறைஞ்சபட்சம். ஜார் அரசாங்கம் என்பது ஒரு குறிப்பான போல்ஷிக் கட்சியின் திட்டத்திலிருந்து அதை ஏற்க மறுத்த அடுத்த கணமே, இன்னும் சரியா சொல்ல போனா ஏற்க மறுத்ததுன்னு சொல்ல விட, அவர் உள்ள நுழைஞ்ச உடனே ரஷ்யாவில் உள்ளே நுழைந்த உடனே பிப்ரவரி புரட்சியில வெளியிலிருந்து சுவிட்சர்லாந்து உள்ள வந்து நுழைஞ்ச உடனே அவரு சொல்ற முதல் விஷயமே சோசியலிச புரட்சி ஓங்குகன்னு என்ன சொன்னாரோ அதையே தான் நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அதே போல் இன்று மிக அடிப்படையான விஷயம் தொழிலாளி வர்க்கத்தை, விவசாய வர்க்கத்தை, அடிப்படை வர்க்கத்தை நாம் திரட்டுவதுதான் மிக அடிப்படையான மிக முக்கியமான பணி. இதை தான் முதலில் நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலமாகத்தான் நீங்க எந்த கட்சியும் இன்னும் சரியா சொல்ல ஊசலாடுகின்ற சமரசம் காண்கின்ற பல கட்சிகளை சில ஒரு குறைஞ்சபட்ச சீர்திருத்தவாத கட்சிகளை கூட இன்று நீ கையாள வேண்ட முடியும். இல்லை என்றால் பேசிக்கொண்டுதான் இருக்க முடியும். அவர்கள் கையில் எல்லாம் போய்விடும். எல்லாம் அவங்க கையில இருக்கும். நம்ம அவங்க பின்னாடி இருப்போம். இதைதான் நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நவம்பர் புரட்சி என்பது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும், ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிய முடியும். இங்கே ஒரு முதலாளித்துவ புரட்சியை, அதாவது இன்னும் சரியா சொல்ல போனா இங்கே ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த மாவோ இந்த விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிய ஒரு லெனினியத்தை நிறுவினார். எந்த வகையில் என்றால் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த விடுதலை, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த மட்டும் இல்ல, உள்நாட்டில் தேசிய விடுதலை, தேசிய இனங்களின் விடுதலை, அதே போல் விவசாய புரட்சி, அதாவது நிலங்களை நிலக்குவியலை, நிலங்களை அரசுடைமையாக்குவது, தொழிற்சாலைகளை அரசுடைமையாக்குவது என்ற ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை நடத்துவது எப்படி சாத்தியம் என்பதை மாவோ நிறுவி காட்டினார். எந்த அடிப்படையிலே அவர் சொன்னார், நவம்பர் புரட்சி தான் எங்களுக்கு வழிகாட்டி என்றார். நமக்கும் அதே நவம்பர் புரட்சி தான் வழிகாட்டி. அது சென்ற நூற்றாண்டின் வரலாறு அல்ல, இனி வரப்போகும் நூற்றாண்டின் வரலாறும் தொடர்ச்சியான வரலாறும் அதுதான். அதுக்கு இந்த நவம்பர் புரட்சி, நவம்பர் 7 தினம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை, ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. அதற்கு தேவை ஒரு புதிய வகையான கட்சி. அது என்ன புதிய வகையான கட்சி? ஏகாதிபத்திய சகாப்தம் மாறிவிடவில்லை. ஆனால் அதில் நடந்த மாற்றங்கள் அது. உலகம் முழுக்க இருக்கும் ஏகாதிபத்தியங்களுடைய ஆதிக்கம், எந்தெந்த ஏகாதிபத்தியங்கள் ஆதிக்கம் செய்கிறது? ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான முகாம், இன்னொரு பக்கம் ரஷ்ய சீன தலைமையிலான முகாம், இன்னொரு பக்கம் இப்பொழுது ஐரோப்பா பகுதியில ஒரு முகாம். இன்று 3 முகாம்களாக உருவாகி இன்று மிகப்பெரிய போட்டிகள் உருவாகி இருக்கிறது. உக்ரைன் போரை மையப்படுத்தி அமெரிக்காவும், ரஷ்யாவும், சீனாவும் 3 துருவங்களில் இன்று உக்ரைனை மையப்படுத்தி மோதிக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறது இன்று அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து. இன்னொரு பக்கம்
அமைதி வழியில் பேசிக்கொண்டு, உதவுவதாக பேசிக்கொண்டு, ஒரு பக்கம் அவர்களை பலி கொடுத்து விட்டு, அந்த இடத்தை யார் பங்கு போட்டுக் கொள்வது என்பதற்காக இன்னொரு பக்கம் ரஷ்யாவும், சீனாவும் போட்டி போட்டு. இதுதான் இன்றைய உலக நிலைமையிலே ஏகாதிபத்தியங்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு போரை நடத்துகின்றது. அது ஒரு யுத்தமாக, பிராக்சி வாராக, பனிப்போராக இனி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சில இடங்களில் பிராக்சி வார் நடத்துது. சில இடங்களில் ஒரு பக்கம் ஏகாதிபத்தியம் நேரடியாக தலையிடதா மாறுது. இது எதை நோக்கி போகும் என்பது வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இது போர் நேரடியான யுத்தத்துக்கு தயாரிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கடி அதை தான் காட்டுகிறது. இந்த நெருக்கடியை காரணம் இந்த நிலைமையில் 3 முகாம்களாக பிரிந்து இன்று போராடி கொண்டு, அதாவது இன்னைக்கு சுரண்டி கொண்டிருக்கிற மக்களை, சுரண்டி கொண்டிருக்கிற நாடுகளை காலனிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஏதாவது ஒரு ஏகாதிபத்தியத்தின் பின்னே சென்று நம் வாழ்க்கையை, அதாவது நமக்கான விடுதலையை பெற்றுவிட முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுதான் மிகப்பெரிய அவலம். நம் திட்டம் என்பது, நாம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பது உண்மையிலே ஒரு ஏகாதிபத்தியத்தின் விடுதலையில் இருந்து, ஒரு தேசிய இன விடுதலையில் இருந்து, ஒரு விவசாய புரட்சியிலிருந்து இருக்க வேண்டும். அதற்கு எது தடையாக இருக்கிறது? எது நட்பு வர்க்கம், எது இந்த சமரச வர்க்கம், எது எதிரி வர்க்கம் என்பதை நாம் இனங்காணவில்லை என்றால், குறிப்பாக நட்பு வர்க்கத்தை எதிர்த்து, நட்பு வர்க்கத்தை திரட்டி எதிரி வர்க்கத்தை மோதுகின்ற அந்த திட்டத்தை நாம் தயாரிக்கவில்லை என்றால், நாம் என்ன ஆய்வுகள் சொன்னாலும், எந்த ஆய்வுனா இந்த அடிப்படையில தான் ஆய்வு. இந்த சமூக நிலைமைகள் எது மோதுகின்ற வர்க்கம், எது தடையாக இருக்கிறது, எது அடுத்த கட்டத்திற்கு போகும் என்பதை இன்று நமக்கு காட்டி இருக்கிறது முக்கியமாக மறந்துவிடக்கூடாது. இதற்கு முக்கியமானது எது? முதலாளித்துவ வர்க்கத்திலிருந்து நம் சோசியலிச போவதற்கான தேவை எங்கே வந்திருக்கிறது, எந்த வந்தது அப்படின்றது முக்கியமா பார்த்தோம்னா, முத்தாய்ப்பா சொல்லி முடிக்கலாம். மக்களின் பங்கேற்பு, ஒரு பொது பங்கேற்பு, மையப்படுத்தலோட மக்களோட பங்கேற்பு இன்று மக்கள் மயமாக்கப்பட்டு ஒன்று குவிக்கப்படுறதுதான் முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி முறை. உற்பத்தி முறையில் அனைவரும் பங்கேற்க வைப்பது. ஆனால் விநியோகத்திலே, ஒன்று குவிக்கப்பட்ட அந்த உற்பத்தி முறையிலே விநியோகம் இல்லை. அது ஒரு சிலரின் கையிலே குவிப்பதை உடைத்தெறிந்து விநியோகத்தை மக்கள் மயமாக்குவது, விநியோகத்தை பரவலாக்குவது, இதுதான் சோசியலிச புரட்சியினுடைய மிக அடிப்படையான விதி. அதை எது சாத்தியமாக்குகிறது என்றால், மிக அதிநவீன ஒன்றுபடுத்தப்பட்ட உற்பத்தி முறைக்கு போவதும், அந்த உற்பத்தி முறை, அந்த உற்பத்தி உடைமை மக்கள் கையிலே மாறுவதும் மிக அவசியமாகும். மக்கள் கையிலே மாறுவது என்பது பாட்டாளி வர்க்க தலைமையிலான அரசை, அதனுடைய கட்சியின் தலைமையிலே, அந்த அரசின் தலைமையிலே மாறுவதைத்தான் அரசுடைமை ஆக்குவது. இன்னைக்கும் அரசுடைமை தான். இந்த அரசுடைமை ஏற்றவுடனே இது சோசியலிசம் ஆயிடாது. பாட்டாளி வர்க்க தலைமையில் அமைக்கப்படுகின்ற அரசின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய, அதன் கீழே தான் இது இருக்க முடியும். அதுதான் இந்த நில குவியலை பறிக்கும், நிதி மூலதன கும்பல்களுடைய பறிக்கும். எப்படி அன்னைக்கு நிலங்கள் எல்லாம் பேங்க்ல அடமான வச்சுட்டு மொத்தமா நிதி மூலதன கும்பல்களிடம் எப்படி இருந்ததோ, தான் செய்கின்ற தனக்கு தேவையானது மட்டும் உற்பத்தி செஞ்சதோ, அதே போலதான் இன்னைக்கும் நிதி மூலதனத்தின் கும்பலிலே கையிலே இருக்கிறது. நாம் எல்லாம் அடமானத்துக்கு போய் லோன் வாங்க போனா, நீ இதைதான் பயிர் செய்யணும், நீ இப்படிதான் செய்யணும், இவ்வளவுதான் தரணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை வச்சுதான் நீங்க லோன் தராங்க. இல்ல கந்து வட்டியில வெளியே மாட்டிக்கிட்டு அதுல இருந்து மீள முடியாம செத்து போறாங்க வறுமையில. இந்த நிலைமை மாறி ஒன்று குவிக்கப்பட்ட உற்பத்தி முறை என்பது கூட அரசுடைமையாக்குவது என்பதை கூட பாட்டாளி வர்க்க தலைமையிலான ஆட்சி அமைப்பில் செய்வதை தான் உண்மையிலேயே அது சோசியலிசத்தை கொண்டு வரும், ஒரு முன்னோக்கி போகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு மிக முக்கியமானது ஒரு கட்சி அவசியம். எந்த கட்சி? பாட்டாளி வர்க்க தலைமையிலான ஒரு கட்சி, எக்குரித வாய்ந்த புடம் போட்ட கட்சி. மறந்துவிடக்கூடாது. கட்சியில் என்ன வகையான கொள்கை, அரசில் என்ன வகையான கொள்கை, மக்களத்தில் என்ன வகையான கொள்கை என்பதை வேறுபடுத்தித்தான் ஒரு போல்ஷிவிக் கட்சி அதை கையாண்டது. எல்லாத்தையும் பொதுவா பார்க்கக்கூடாது. கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தது, ஆட்சி அமைப்பில் கொள்கை இருந்தது. ஆட்சி அமைப்பில் எதை விட்டுக் கொடுப்பது, எந்த நேரத்தில் எதை செயல்படுத்துவது என்று. ஆனால் கட்சியை புறம்போட்ட கட்சியாக, மார்க்சிய லெனினியத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு கட்சியாக எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கிறோமோ,
எந்த அளவுக்கு ஆளும் வர்க்க கருத்தியலை நாம் முறியடிக்கிறோமோ, அந்த அளவுக்குத்தான் நாம் ஆட்சி அமைப்பில் பல்வேறு கூட்டு வர்க்கங்களோடு ஆட்சி செய்யும்போது கூட, ஒரு எஃகுறுந்த வாய்ந்த மக்களுடைய அரசாக மாற்றி அமைக்க முடியும். அதுதான் ஒரு அடுத்த தவறிழைத்தால் கூட அடுத்த கட்டத்திற்கு அந்த புரட்சியை நடத்தி அடுத்த நிலையை மக்களுக்கான உத்தரவாதத்தை அளிக்க முடியும். அதனால் பிரித்து பார்க்க வேண்டும். மதம் குறித்தும் அதுதான் பிரச்சனை. மதம் அரசு எப்படி கையாளுது? கட்சி எப்படி கையாளுது? பொதுமக்கள் எப்படி கையாளுறாங்க? இப்படி பிரித்து பார்க்க முடியாமல் எப்படி திணறிக் கொண்டிருந்ததோ, இன்று பல பேர் எதிர்ப்பதை கூட இப்ப சாதாரணமா பார்த்தோம்னா எல்லாருமே எதிர்க்கிறாங்க. திமுக எதிர்க்கிறீங்களா? திமுக எதிர்க்கிறீங்களா? திமுக எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கட்சியா இருக்கும்போது 2ஆம் பட்சம் தான். அப்ப அதிமுக தான் எதிர்த்தாங்க. இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறோம். அன்னைக்கு காங்கிரஸ் தான் எதிர்த்தாங்க. ஏன்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பதுதான் கம்யூனிஸ்டுடைய முதல் முக்கிய மையம். கட்சியை எதிர்ப்பதல்ல. ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து வீழ்த்துவதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட லட்சியம். யார் அரசாங்கத்தை வீழ்த்துவது? அதற்காக மக்களை திரட்டுவது. அதேபோல் மோடி அரசை இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதே நிதி மூலதன கும்பலை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அரசாங்கம், அதே போல பல்வேறு மாநிலத்தில் இருக்க சிபிஎம்மே அங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருக்குது. அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து, அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து, அதிகாரத்தை பற்றிய கேள்வி இது. ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து மக்கள் கிளர்ந்தெழ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்த வேண்டுமே தவிர, ஆஹா இவன் வந்துடக்கூடாது, அவனுக்கு மாறா இவன் வந்துடக்கூடாது, யார் வரணுன்றது முக்கியம் இல்ல. நாம் வருவதற்காக போராடுவது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி லட்சியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக நம்மளுடைய பாட்டாளர்கள் தலைமையிலே ஒரு சரியான புரட்சிகர மாற்றை உருவாக்குவதற்கான தேவையை, ஒரு சீர்திருத்தம் என்றாலும் கூட எந்த அடிப்படையில், எந்த நேரத்தில், எவ்வளவு விட்டு கொடுத்து செய்வது என்பது அதையே புரட்சியாக மாற்றுவது. செய்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்கு உண்மையிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் சொன்னாரு, சோசியலிச அரசாங்கம் அமைத்த பிறகு இது ஏதோ உட்காந்துன்னு நம்மளுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் இல்ல. ஒரு சமையல் செஞ்சுட்டு உட்காந்துட்டு சமையல் செய்யற விஷயம் இல்ல. முதலாளித்துவம் எதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறதோ அத்தனையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை வைத்துதான் நாம் அதை முறியடித்துதான் அதற்கும் மேலான ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கு அதை எல்லாவற்றையும் நாம் கற்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் அதோடு ஏய்ந்து போவதல்ல, அல்லது அது கரைந்து போவதல்ல. அதை கற்று அதை முறியடிக்க நாம் ஒரு சோசியலிச அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான தேவையை புரிந்து கொள்வதற்காகத்தான் அது சொன்னோம். அதனால் இந்த நவம்பர் புரட்சி என்பது நம் தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, உண்மையிலே இங்கே நாட்டினுடைய மாற்றத்தை விரும்புகின்ற அனைத்து புரட்சிகர வர்க்கங்களுக்கும், அடிப்படை வர்க்கங்களுக்கும், இந்த நாட்டை நேசிக்கும் அனைத்து வீர தியாகிகளுக்கும் உண்மையிலே இந்த நவம்பர் புரட்சி என்பது கொண்டாடப்பட வேண்டியது அவசியமானது. இது ஒரு சமத்துவத்தை நோக்கி கொண்டு போக வேண்டியது. இன்னும் லெனின் முதல் சொன்ன அதே வார்த்தையை தான், உண்மையிலேயே மிக மோசமான நிலைமையில் இருந்த ஒரு மக்களை வரலாற்றை படைக்கும் மக்களாக மாற்றிய இந்த நவம்பர் புரட்சி தான் நமக்கு நம்பிக்கை கீற்றாக இனி வரும் நூற்றாண்டுகளில் கண்டிப்பாக இருக்கும். நாம் அதை பற்றி செல்வோம். லெனியும் இந்த நூற்றாண்டின் ஏகாதிபத்திய சகாப்தத்தினுடைய லெனியும் தான் இனி மாற்று. அதை பற்றி நாம் உண்மையாக ஒரு சமூக லட்சியத்தை அடைவோம், ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை படைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.